ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? நான் தான் உங்களோட வளமை போல் உங்கள் மேடோனா. ஒவ்வொரு பிரபலியங்களையும் பற்றியும் பார்த்து கொண்டு வரோம். இந்தியான் காணொலியில ஆரை பற்றி பார்க்க போறோம்டா எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி தான் பார்க்க போறோம். ஆரம்ப காலம் அவருக்கு எப்படி அமைந்தது, அவற்றை வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு சுருக்கம் தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஓகே, எம்ஜிஆர் பிறப்பு எப்போ முதல்ல இருந்து பார்த்து கொண்டு வருவோம். பிறப்பு எப்போண்டா 17ஆம் தேதி ஜனவரி 1917 தான் எம்ஜிஆர் பிறப்பு. ஆனா இவர் இந்தியாவில் பங்கேற்றி வந்தாலும் ஆனா இவற்ற பிறப்பு இலங்கையாக இருக்கிறது. அது எப்படி வந்ததுன்றதை பார்ப்போம். எம்ஜிஆர் தகப்பன் கோபாலன் மேனன். அவர் ஒரு வழக்கறிஞர். அவற்ற தாயின் பேர் சத்யபாமா. பாருங்கள் இவ்வளவு இதுல பிறந்திருக்கிறார். தகப்பன் ஒரு கேரளாவில் ஒரு வழக்கறிஞர் ஆகத்தான் அவர் பணியாற்றி வந்தவர். இப்ப அந்த நேரத்தில் இந்த ஆங்கிலேய கால இதுல அவர் அந்தமான் தீவுக்கு மாற்றப்பட்டு அங்கே ஒரு நீதிபதியாகத்தான். நான் இப்ப கதை பேசிக் கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் தகப்பனை பற்றி. அங்க அந்தமான் தீவில அவர் ஒரு நீதிபதியாக இருந்தார். அதுவும் அந்த ஆங்கிலேயத்தை ஒரு நாளைக்கு 20 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கிற பங்குதான் அவர் வகித்து கொண்டிருந்தவர். அதாவது எம்ஜிஆர் அப்பா. இது அவற்றை வாய்வுக்கும் பிடிக்க இல்லை. இதனால என்ன செய்தார்கள், நாங்கள் கொலை குற்றவாளிக்கு ஆளுக்கு தீர்ப்பளிக்கிறது எங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட தொழில் வேண்டாம், நாங்கள் அதை ராஜினாமா அவர்கிட்ட வாய்ப்பு சொல்லிக்கல. அவர் ராஜினாமாக்கு போயிக்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு அதை பிடிக்கவில்லை. அது என்ன செய்யறார்கள்டா, இவர் மேல இன்னும் ஒரு குற்றச்சாட்டுண்ட ஒரு கப்பலுக்கு ஆயுதம் தான கப்பலுக்கு கொண்டு வைத்ததுண்டு இவர் மேல ஒரு பழியொண்ட போட்டு இவரை சிறிது காலம் சிறையில அடைக்கிறார்கள். இந்த சிறை இதுக்கு முடிந்த பிறகு அவர்கள் அங்க இருக்கே இல்லை, இலங்கைக்கு மூவ் பண்ணி வருகிறார். அப்பதான் இந்த எம்ஜிஆர் எல்லாம் பிறக்கிறார். அப்ப இலங்கைக்கு மூவ் பண்ணி ஒரு சிங்கள ஏரியா, அது கண்டிக்கு பக்கத்துல உள்ள ஒரு நாவலப்பட்டி என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கதான் குடியேறினார். அதாவது தகப்பன் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் அங்க இருந்தவர். அதனால அங்க குடியேறி அந்த ஒரு சிங்கள பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியராக பணியாற்றுவார் எம்ஜிஆர் தகப்பன் கோபாலன் மேனன். வீட்டுல 5வது மகனா, இந்த குடும்பத்துல 5வது மகனா பிறந்தவர் தான் இந்த எம்ஜிஆர். இந்த ராமச்சந்திரன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்த்தா அது ஒரு என்னன்னு சொல்றது. ஓகே, இப்ப எம்ஜிஆர் தகப்பன் பேர் கோபாலன் மேனன். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் அம்மாட பேர் சத்யபாமா. அவாண்ட தகப்பன் பேர் சீதாராமன். அப்ப இந்த 2 பேரிலும் அதுல இருந்து ராமன் எடுத்து மற்ற எம்ஜிஆர் தகப்பன் அப்பப்பா அவட்டையில இந்த சந்திரனையும் எடுத்து ராமச்சந்திரன் என்று அமைந்ததான் இந்த எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கு பிறகு இவர்கள் இலங்கையில தான் இருக்கிறார்கள், படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்ததுண்டா, அவற்ற எம்ஜிஆர் தகப்பன் கோபால் மேனன் இறப்புக்கு பிறகு எம்ஜிஆர் அண்ணாவும் அக்காவும் தொடர்ச்சியான மரணம் அவரையும் இறந்து போனார்கள். இந்த மனவெறுப்புல தான் ஸ்ரீலங்காவில இருந்து திரும்பி அவர்கள் இந்தியாவுக்கு வருகினார். திரும்ப அவர்கள் கேரளாவுக்கு அவர்களுக்கு அந்த சொத்து இருந்தது, அதை கேட்கல அவர்கள் கொடுக்கலாது என்று சொல்லி அதில் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு நடந்து இவர்கள் தனியா போய் கடைசியா 2 பேர் தான், சங்கரபாணியும் எம்ஜிஆரும் தாய், இவ்வளவு பேரும் பிறகு இந்தியாவில் கேரளா பக்கத்துல கும்பகோணத்துல இருந்து ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணி அங்க இருக்க வலிக்கிறார்கள். காரணம் அந்த டைம்ல அவர்களுக்கு வறுமையால வாட வலிக்கிறது, கொஞ்சம் சிக்கல்கள் வந்துடுது நிறைய. அதனால எம்ஜிஆருக்கு படிப்புல தொடர இயலாத நிலைமை வந்துடுது இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு. அதன் காரணமாக இவர் இந்தியாவில் நாடகத்துறையில நடிக்க தொடங்கினார். அதாவது சங்கரபாணியும் அவற்ற தம்பியாரும் எம்ஜிஆரும் சேர்ந்து நாடகத்துறையில 2 பேரும் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கிட்ட விருப்பமும் கூட. அதுல நல்ல தேர்ச்சி அடையின நாடகத்துல. அந்த நாடகத்துறைக்கு இந்த இதால்தான் சினிமா துறைக்கு என்டர் ஆகினம். இந்த எம்ஜிஆர் சினிமா துறையில முதல் படம் சதி லீலாவதி. அதாவது அந்த படம் 1936 தான் அந்த படம் எடுக்க ரிலீஸ் ஆயினது.
அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் முதல் படம், சினிமா படம். அதுக்கு முதல்ல ஒரு நாடகங்கள்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர். இப்ப சினிமா துறை 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி தான் அவற்ற திரைப்படம். அதுல இருந்து கிட்டத்தட்ட 1947 ராஜகுமாரி படம் வரும் மட்டும் அவ்வளவாக அவர் பிரபல்யமாக பேசப்படவில்லை. இந்த 47ஆம் ஆண்டு ராஜகுமாரி படத்துக்கு பிறகுதான் எம்ஜிஆர் வந்து மிகவும் பிரபல்யம் அடைய தொடங்கினவர். அதிலும் தரங்கனேர்களே, அதுல இவற்றை கூடிய நாள் ஓடின படம் என்ற இந்த ரிக்ஷாக்காரன் என்ற படம் தான் அதிகமா, அதாவது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 12 தியேட்டருக்கு மேல ஓடி இருக்குது. 100ல இருந்து 150 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த ரிக்ஷாக்காரன் அதிக வசூலை கொடுத்தது இந்த எம்ஜிஆருக்கு அந்த ரிக்ஷாக்காரன் படம் தான். எம்ஜிஆர் திருமண வாழ்க்கை பற்றி பார்ப்போம். இவற்றை முதலாவது மனைவியின் முதல் திருமணம் வந்து தங்கமணி என்றவரை தான் இவர் முதல் திருமணம் முடிக்கிறார். அந்த டைமில் அவர் அந்த பிரவசத்துக்காக தனது தாய் வீட்டுக்கு போறா. அந்த இதுல பிரவசத்தால அந்த குழந்தை வந்து இறந்துதான் பிறக்குது. கேட்கல, அந்த குழந்தையும் இறந்துடுது, தங்கமணியும் இறந்து போனால். இதுதான் எம்ஜிஆர்ட்ட முதல் திருமணம் வாழ்க்கை. அதுக்கு பிறகு சதானந்தவதியை திருமணம் முடிக்கிறார். அவைக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனா கொஞ்ச காலத்துல அவ வந்து கொஞ்சம் உடல்நல குறைவால அவவும் இறந்து விட்டா. அதுக்கு பிறகு இந்த மோகினி படம் ஷூட்டிங் அதுல நடந்து கொண்டிருக்கல ஜானகி என்றது அவருக்கு அறிமுகமாகிறது. அதுல 2 பேரும் காதலிக்கிறார்கள். காதலித்து இருவரும் வாழுகிறார்கள். இதுதான் அந்த திரைப்பட வாழ்க்கையில எம்ஜிஆர் ஸ்டோரி. எம்ஜிஆர் செல்ல பிராணிகள் என்று பாத்தீங்கன்னா சரியான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? சிங்கங்கள், ஆண் சிங்கம், பெண் சிங்கம். இதுதான் எம்ஜிஆர் செல்ல பிராணி. என்ன நடக்குதுன்னு இவர் வளர்த்து கொண்டு வரைக்கும் அந்த பெண் சிங்கம் உடல்நிலை காரணம் சரியில்லாம இறந்து விட்டது. அதால அந்த ஆண் சிங்கம் கொஞ்சம் உடல் தளர்ந்து இருந்தபடியா அது ஒரு சூ ஒன்றுக்கு அனுப்புறாரு. ஏனெண்டா இது தனியா இருக்க வேண்டாம் என்று சூவுக்கு அனுப்பி அங்க கொஞ்சம் பராமரிச்சு கொஞ்ச காலம் வாழ்ந்த பிறகு அந்த சிங்கம் இறக்குது வயது வந்து. அந்த இருந்த அப்புறம் அந்த உடலை எடுத்து பாடம் செய்து தனது டி நகர் வீட்டுல தான் வாழ மட்டும் அந்த உடலை வச்சிருந்தவர் தான் இந்த எம்ஜிஆர். பாருங்க இவ்வளவு செல்ல பிராணிய பாருங்க. 2 சிங்கங்கள். சிங்கம் மாத்திரம் இல்ல, கரடியையும் வளர்த்தவர் தான் இந்த எம்ஜிஆர். ஆடு மாடு கோழி அதெல்லாம் கொமனா எல்லாரும் வளர்க்கிறது. அதோட ஒரு கரடியையும் வளர்த்து வந்திருந்தார். அதுக்கண்டு இந்த மிருகங்களை பராமரிப்பதற்கு சொல்லி ஒரு டாக்டரையும் அவர்களுடன் வைத்திருந்தவர் தான் இந்த இவர் எம்ஜிஆர். அதுல இந்த கரடிக்கு அவரே ஒரு இதுல சொன்னது எம்ஜிஆரை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மூக்குல ஒரு சங்கிலி போடுறதுக்காக துளை இடையில அந்த கரடி வந்து எதிர்பாராத விதமாக இறந்து விட்டது. அது இறந்து விட்டது அது என்றதை எம்ஜிஆர் தன்னை இதாலேயே ஒரு மனவேதனையுடன் சொல்லி இருக்கிறார். பாருங்க செல்ல பிராணிகளை பாருங்கள், சிங்கம், கரடி. ஏன் கூட எம்ஜிஆருக்கு பிடிச்சதுதான் இந்த மகாத்மா காந்தியின் கருத்துக்களால அவர் கூட ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அதுல இருந்து அவருக்கு பிறகு அரசியல் துறைகளும் வந்து 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர்ல ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கினவர் தான் இந்த எம்ஜிஆர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம் ஒவ்வொரு வீடியோவும் வந்து கொண்டிருக்கும். நன்றி.